இந்த அமெரிக்கா மட்டும் இல்லைன்னு வைங்களேன், இஸ்ரேல் என்ற ஒரு நாடே இப்ப இருக்காது. அடிச்சு தூக்கி தட்டி வீசி போய்கிட்டே இருப்பாங்க. அவனுக்கு எப்ப எல்லாம் பலவீனப்படுறானோ அப்ப எல்லாம் ஆயுதத்தை கொடுத்து காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் அந்த சொல்றாரு. ஒரு அதி பயங்கரமான இஸ்ரேலுடைய ஆயுதமாக இது சொல்லப்படுகிறது. மேற்கு கரையில் பப்ளிக்ல வந்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய ஜெனின் படைப்பிரிவு விளையாட்டு வீரர்கள் பாலஸ்தீனத்தை பிரதிநிதித்துவப்படுத்த இருக்கிறார்கள் என்கிறார் பாலஸ்தீன அதிகார சபையினுடைய வெளிவிவகார அமைச்சர். இந்த மாதிரி ஒரு யுத்தம் நடக்கிற நேரத்தில் ஒலிம்பிக் விளையாட்டில் கலந்து கொள்வது தேவையா என்கிற சாதாரண கேள்வி நமக்கு மட்டுமல்ல பல பேருக்கும் எழுகிற நேரத்தில் ரஸ்மின் எம்ஐசி அவர்களின் இஸ்ரேல் மற்றும் காசா யுத்தத்தின் இன்றைய புதிய தகவல்கள் சிலோன் சிரி டிவியின் ஊடாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு காசா பள்ளத்தாக்கிலும் காசாவையொட்டி பாலஸ்தீன பெருபூமியிலும் அங்கிருக்கக்கூடிய அப்பாவிகளுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பாகவும் அங்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்பாகவும் தான் இன்றைய தினமும் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த தாக்குதல் கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி 2023 ஆரம்பிக்கப்பட்டது. இன்றுடன் 283வது நாட்களை நாம் தாண்டி இருக்கிறோம். தொடர்ச்சியாக அங்கிருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் மீதான தாக்குதல்களில் இதுவரைக்கும் 39,000 பேர் அளவுக்கு அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். 86,000க்கு மேற்பட்டவர்கள் நிரந்தர ஊனமுற்றவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிற இந்த நிலையில் இன்றைய தினம் கடந்த 24 மணி நேரத்துக்குள்ளாக சுமார் 80 பேருக்கு மேல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் காசாவிலே என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில இந்த காசா மீதான யுத்தத்தை நிறுத்த வேண்டும், பாலஸ்தீனத்திற்கு நிரந்தர தீர்வு கொடுக்க வேண்டும் என்று உலகம் முழுவதும் பலவிதமான கதையாடல்கள் உண்டாக்கப்பட்டாலும் இதுவரைக்கும் ஒரு யுத்த நிறுத்தத்தை கூட உண்டாக்க முடியாத அளவுக்கு உலகமே கையாலாகாத தனத்தில் இருக்கக்கூடியதை நாம் உணர முடியும். எது எப்படி போனாலும் அந்த மக்களுக்கான பாரிய ஆர்ப்பாட்டங்கள், அந்த மக்களுக்கான பாரிய அழுத்தங்கள், அந்த மக்களுக்காகவே நாங்கள் இருக்கிறோம் என்று கூறுவதற்காக உலகம் முழுவதுமே மனிதநேயமிக்கவர்கள் பலவிதமான போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் தொடர்ந்து நடத்திய வண்ணம் இருக்கிறார்கள். இன்றைய தினமும் ஜெர்மனியில் நடைபெற்ற ஒரு பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டத்தில் ஜெர்மனுடைய போலீசார் மிக கடுமையாக நடந்து கொண்ட செய்திகளும் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நிலையில தான் தொடர்ந்து இலங்கையிலும் அந்த மக்களுக்கான ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் அவ்வப்போது நடந்து வருகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை கூட கொழும்பிலே ஒரு சிறிய அளவுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று முடிந்திருந்தது. இந்த நிலையில் எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் மாலை 4 மணி முதல் 6 மணி வரைக்கும் கல்குடா வாழச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலையினுடைய ஆடிட்டோரியத்தில் கேட்போர் கூடத்தில் பாலஸ்தீன விடுதலை மாநாடு நடைபெற இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நான் உட்பட உலமாக்கள் கலந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான மாநாடாக அது அமைய பெற்றிருக்கிறது. பாலஸ்தீன மக்களுக்கான நம்முடைய ஜனநாயக குரலை உரத்து உயர்த்தி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமைந்திருக்கிறது. ஏற்கனவே காத்தான்குடியில் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை நாம் நடத்தியிருந்தோம். எனவே அந்த நிகழ்ச்சியில் அனைத்து மக்களும் குடும்பத்தோடு ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என்று பங்கெடுக்குமாறு அழைக்கிறோம். எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி மாலை 4 மணி முதல் 6 மணி வரை அன்னூர் தேசிய பாடசாலை வாழைச்சேனையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. ஏன்னா நம்ம அந்த காசா மக்களுக்கான நம்முடைய ஜனநாயக குரலை உயர்த்த வேண்டிய தருணமாக தற்போது உச்சகட்ட நிலையை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஒரு நாளைக்கு 80 பேர் கொல்லப்படுவது, ஷஹீதாக்கப்படுவது என்பது சாதாரணமான விவகாரமே கிடையாது. எல்லாவற்றுக்கும் மேலாக எதிர்வருகிற நவம்பர் 5ஆம் தேதி அமெரிக்காவினுடைய தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த தேர்தலை ஒட்டித்தான் இத்தனை அநியாயங்கள் நடத்தப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். காரணம் என்னன்னா, எலெக்ஷனுக்கு முன்பதாக ஒரு யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கு பைடனுடைய அரசாங்கம் முயல்கிறது. ஏன்னா இந்த தேர்தலில் கண்டிப்பாக பைடனுடைய அரசாங்கம் தோல்வியை தழுவ போகிறது என்பது பல கட்ட முடிவுகளில் வெளிப்படையாக தெரிந்துவிட்டது. அதனால் தான் ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருந்த சோசியல் மீடியாக்கள் கூட தற்போது டொனால்ட் ட்ரம்புக்கான அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக டொனால்ட் ட்ரம்ப்
பைடன் ஆகியோருக்கு இடையில் நடந்த 1-to-1 விவாதத்திலே பைடன் தோல்வியை தழுவி இருந்தார் என்பதையும் சர்வதேச தேசிய ஊடகங்கள் அமெரிக்காவுக்குள்ளேயே பேசுபொருளாக மாற்றி இருந்த நேரத்தில் தான் டொனால்ட் ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட ஒரு துப்பாக்கி சூடு தற்போது அமெரிக்காவிலே பாரிய அனுதாப அலையையும் அவருக்காக உண்டாக்கி விட்டது. இந்த நிலையில் தான் மீண்டும் காசாவை ஒரு ட்ரம்ப் கார்டாக எடுத்து வைத்துக் கொண்டு காசா மக்களை அழித்து அதனூடாக அரசியல் லாபம் தேடுவதற்கும் பைடனுடைய அரசாங்கம் முனைகிறது. அதே காசாவை பேசுபொருளாக்கி தான் ஜெயிக்க வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்பும் விரும்புகிறார். அவர்களுடைய அரசியல் தேவைக்காகத்தான் காசா அநியாயமாக அழிக்கப்படுகிறது. இவ்வளவு அழிவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் கடந்த 2 நாட்களாக காசாவுக்குள்ள உச்சகட்ட தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. மவாசி கேம்ப் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது, தைரல் பலாவிலே தாக்குதல் நடத்தப்பட்டது, இன்றைக்கு மீண்டும் நுசைராத் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இப்படி தொடர்ந்த தாக்குதல்களை அவர்கள் அதிகரித்துக் கொண்டு வருகிற நேரத்தில் மவாசி கேம்ப் மேல் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, ஹமாஸினுடைய கஸ்வாம் பிரிகேட் ஆயுத பிரிவினுடைய ராணுவத்தினுடைய தளபதியாக இருக்கிற முகமது தெய்ப் மீது நாங்கள் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தினோம் என்று சொன்னார்கள். அது பச்சை பொய். அவர்களால் அதை செய்ய முடியாமல் போய்விட்டது. அதிலும் அவர்கள் தோற்றுவிட்டார்கள் என்பதை நேற்றைய தினமே அவர்களுடைய ராணுவம் ஒப்புக்கொண்டு அறிவித்திருந்த நிலையில் இன்றைக்கு பெஞ்சமின் நெதன்யாகுவும் அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். நேற்றைய பிற்பட்ட நேரங்களில் பெஞ்சமின் நெதன்யாகு ஆற்றிய ஒரு ஊடக பேச்சிலே அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, ஹமாஸினுடைய கமாண்டர் முகமது தெய்ஃபை கொல்ல முடியாவிட்டாலும், அவர் கொல்லப்பட்டு விட்டாரா இல்லையா என்பதை எங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியாவிட்டாலும், இஸ்ரேலுடைய திறன் என்ன, இஸ்ரேலுடைய பவர் என்ன என்பதை உலகத்திற்கு காட்டுவதாக இந்த சம்பவம் நடந்திருக்கிறது என்று அப்பாவி மக்களை கொன்று குவித்ததை பெருமையாக பேசியிருக்கிறார் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. அப்பாவிகளை கொல்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அதை கொண்டு விட்டு நாங்கள் பெரிய பவர்ஃபுல் ராணுவம் அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய விஷயமா? இன்னும் வடகொரியா மாதிரி ஒரு ராணுவத்தோடு போய் மோதிட்டு நாங்கள் ஜெயித்து விட்டோம்னு சொன்னால் அது ஒரு கணக்கு, அல்லது ரஷ்யா மாதிரி உன்னோட மோதிட்டு ஜெயிச்சிட்டோம்னு சொன்னால் அது ஒரு கணக்கு. ஆனால் அப்பாவி மக்கள் 38,000 பேரை கொண்டு விட்டு எங்களுடைய டேலண்ட்டை காட்டணும் பார்த்தீங்களா, எங்களுடைய பவரை காட்டணும் பார்த்தீங்களாங்கிறாரு. எல்லாவற்றுக்கும் மேலே வடகொரியாவும் தேவை, ரஷ்யாவும் தேவை, கஸ்ஸாம் பிரிகேடியாவது அழிச்சாங்களா? இப்போ திருப்பி ரிட்டர்ன் வந்து 15,000 பேரை கொண்டிருக்கோம்ங்கிறாங்க. இந்த 15,000 19,000 வரைக்கும் போன மாதம் போயிருந்துச்சு. போன மாதம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, 19,000 ஹமாஸினுடைய போர்சஸை நாங்க அழிச்சிட்டோம்னாங்க. இன்னைக்கு இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நாங்க 15,000 ஹமாஸினுடைய ராணுவத்தை அழித்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஒரு வாதத்துக்கு 15,000 என்று வைத்துக் கொண்டாலும் இன்னும் 25,000 பேர் இருக்கிறான். 2005 கணக்கு பிரகாரம் 2005 ஹமாஸினுடைய கஸ்ஸாம் பிரிகேடினுடைய படைப்பிரிவு 40,000, 15,000 பேர் அவங்க அழிச்சதாக சொல்றது உண்மைன்னு வச்சுக்கிட்டா கூட 2005 கணக்குப்படியே இன்னும் 25,000 பேர் இருக்கிறாங்க. அது இல்லாம அல் குதுஸ் பிரிகேட் இருக்குது, அது இல்லாம சலாஹுத்தீன் அய்யூபி பிரிகேட் இருக்குது, அது இல்லாம உமர் அல் காசிம் பிரிகேட் இருக்குது. அது இப்படி அதுக்குள்ள 14 தனித்தனி படை பிரிவுகள். சாத பிரிகேடுன்னு நான் சொல்றது அது பேரை சொல்றதுக்காக சொல்றேன். அதெல்லாம் தனித்தனி ராணுவமாக இருக்கிறார்கள். அவங்களெல்லாம் அழிக்கணுமா இல்லையா? அப்பாவிகளை கொன்றுவிட்டு இந்த செய்தியை பெஞ்சமின் நெதன்யாகு சொல்லிவிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, யுத்தத்தினுடைய அனைத்து நோக்கங்களையும் அடைகிற வரைக்கும் யுத்தம் தொடரும் அப்படிங்கிறாரு. அதாவது ஹமாஸ அழிச்சிட்டு தான் யுத்தம் நிற்கும்ங்கிறாரு. அப்படித்தான் அவர் கணக்கு போட்டால் கண்டிப்பாக யுத்தம் நிற்காது. ஏன்னு கேட்டா, ஹமாஸை அவர்களால் அழிக்க முடியாது என்பதை பலவிடுத்தம் அவர்களே நிரூபித்து விட்ட ஒரு நிலையாக மாறி இருக்கிறது. தற்போது முகமது தெய்ஃபை கொன்றதாக சொல்லிவிட்டு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கக்கூடிய காட்சிக்கு மத்தியில் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய யோ கேலண்ட் இன்றைக்கு இன்னும் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். ஹமாஸினுடைய தலைவர்களை எங்களுக்கு இப்பொழுது கொல்ல முடியாவிட்டாலும் யுத்தம் நின்றுடுச்சுங்கிறதுக்காக ஹமாஸுடைய தலைவர்களை கொல்லாம இருப்போம் என்ற அர்த்தம் இல்லை. எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஹமாஸுடைய தலைவர்களை அழிப்போம் அப்படின்னு இருக்கிறாரு. அது ஒன்றும் ஹமாஸுக்கு தெரியாத விஷயம் எல்லாம் கிடையாது. இவங்க அழிப்பாங்கிறது ஏன்னு கேட்டா, பல நடவடிக்கைகள் அவங்க கண்ணால கண்டதுதான். குறிப்பாக யாசீன் அவர்கள் கொல்லப்பட்டது யுத்த காலத்தில் கிடையாது. அதற்கு பிறகு பல தலைவர்கள் கொல்லப்பட்டது யுத்த காலத்தில் கிடையாது. யுத்தம் இல்லாத நேரத்தில் தான் அவர்கள் திட்டமிட்டு கொலை செய்திருந்தார்கள். இப்படி அவங்க கொல்லுவாங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அதை எதிர்பார்த்து தான் அவர்கள் இந்த களத்திலும் நிற்கிறார்கள். இந்த மாதிரி வேலை செய்யறதெல்லாம் ஒரு வீரமா? கள்ளத்தனமாக போய் அவங்களுக்கு தெரியாம கொள்றது. ஈவன் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள்
கொல்லப்பட்டது கூட இப்படியான ஒரு முதுகில் குத்துகிற செயல்பாடுகளால் தானே தவிர அவரை நேருக்கு நேரால் அவர்களால் எதிர்கொள்ள முடியாமல் போய்விட்டது. சலாஹுத்தீன் அய்யூபி மாதிரி ஒரு சிங்கத்தை காசாவில் அவர்கள் பார்த்திருக்கவே முடியாது. இப்ப இருக்கிற யஹியா சின்வாருக்கு கதறாங்களே, சலாஹுத்தீன் அய்யூபி எல்லாம் இருந்த இதை விட கதறுவாங்க. அதனாலதான் அவரை முதுகுக்கு பின்னால் சென்று கள்ளத்தனமாக கொன்றார்கள். இப்படி பலவிதமான தலைவர்களையும் அவர்கள் கொன்றுதான் இருக்கிறார்கள். அதை இன்றைக்கு அவர் சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய முன்னாள் தலைவர் மெய்ர் பென் ஷப்பாத் என்கிறவர் ஒரு முக்கியமான பேட்டியை மேரியூ செய்தித்தாளுக்கு இஸ்ரேலுக்கு வழங்கி இருக்கிறார். இவர்தான் மெய்ர் பென் ஷப்பாத் என்கிறவர் இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய முன்னாள் தலைவர். இவர் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான வெறித்தனமான சில செய்திகள் என்னன்னு கேட்டா, நாங்க சிதைந்து போயிருக்கிற இஸ்ரேலிய ராணுவத்தின் பலத்தை மீண்டும் கட்டி எழுப்பாமல் யுத்தத்தை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அவர் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவனா தட்டி சொல்லி இருக்கிறனும், எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க விவரம் இல்லாம மைண்ட் வாய்ஸ் எல்லாம் வெளியில பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். என்னன்னா, நாங்க எங்களுடைய ராணுவம் செதஞ்சு போயிருக்குது, ஒண்ணுக்கும் உதவாம இருக்குது என்கிறத சொல்லாம சொல்லிட்டான். செதஞ்சு போயிருக்கக்கூடிய ராணுவத்தினுடைய எதிர்ப்பு பலத்தை மீண்டும் அதிகரிக்காமல் யுத்தத்தை நிறுத்தக்கூடாது. அப்படி நிறுத்திட்டோம்னா நமக்கு கேவலமா இல்லையா, நமக்கு அசிங்கமா இல்லையா, நம்ம ராணுவத்தால் ஒன்றும் செய்ய. இப்ப அவங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? ஹமாஸினுடைய ஒரு முக்கியமான ஒரு 5 பேரையாவது அவங்க கொல்லணும். கொன்னுட்டாங்கன்னா வந்துருவாங்க. இஸ்மாயில் ஹனியாவை கத்தாருக்குள்ள பூந்து ஒன்றும் பண்ண முடியாது, ரந்தீசியை ஒன்றும் பண்ண முடியாது, வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்களை லேசில் எதுவும் பண்ணிட முடியாது. அது ஏன்னா கத்தார் மாதிரி ஒரு நாட்டுக்குள்ள எதையும் பண்ண மாட்டாங்க. லெபனானுடைய தலைவர்கள் இலக்கு வைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது லெபனானில் இருக்கக்கூடிய உசாமா ஹம்தானாக இருந்தாலும் சரி, ஹலீல் அல் ஹையா அவர் ஆல்ரெடி காசாவுக்குள்ளே தான் இருக்கிறாரு. இந்த மாதிரி தலைவர்கள் இலக்கு வைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது முகமது தெய்ஃப், அதே மாதிரி யஹியா சின்வார், இது போன்ற முகமது தெய்ஃப் அவர்களுடைய சகோதரர் அகமது, இது போன்றவர்கள் இலக்கு வைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படி ஒரு 4 பேரை ஒன்னும் முகமது தெய்ஃப் மாதிரி ஒருத்தரை கொல்லணும், அல்லது யஹியா சின்வார் மாதிரி ஒருத்தர் அவங்க கொல்லணும். இல்லைன்னு சொன்னா அதுக்கு கீழ்மட்டத்தில் இருக்கிற ஒரு 4 பேரை கொல்லணும். கொண்டுட்டாங்கன்னா பார்த்தீங்களா, நாங்கள் ஹமாஸில் முதுகெலும்பை உடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அவங்க இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாமல் அவர்கள் யுத்த நிறுத்தத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. காரணம் என்னன்னா, எதுக்காக போனீங்க, ஒன்றும் நடக்கலையே என்கிற கேள்வி அவர்களுக்கு இருக்கிறது. அதான் அவர் சொல்றாரு, சிதைந்து போயிருக்கிற நம்முடைய சக்தியை மீட்டெடுக்காமல் போரை முடிவுக்கு கொண்டு வர முடியாது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்முடைய பாதுகாப்புல பெரிய மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும், பாதுகாப்புல நம்ம ஃபெயிலியர் என்கிறதையும் சொல்லாம சொல்லி இருக்கிறார் ஆசாமி. அதே மாதிரி என்ன சொல்றாரு கேட்டா, அமெரிக்கர்கள் இஸ்ரேல் மீது கொடுத்த அழுத்தம் தான் சண்டையை நீடிப்பதற்கு பெரும் பங்களிப்பாக அமைந்தது. அது ஆரம்பத்திலிருந்து எல்லாருமே சொல்றாங்க. இந்த அமெரிக்கா மட்டும் இல்லைன்னு வைங்களேன், இஸ்ரேல் என்ற ஒரு நாடே இப்ப இருக்காது. அடிச்சு தூக்கி தட்டி வீசி போய்கிட்டே இருப்பாங்க. அவனுக்கு எப்ப எல்லாம் பலவீனப்படுறானோ அப்ப எல்லாம் ஆயுதத்தை கொடுத்து காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் அந்த சொல்றாரு, அமெரிக்காவால தான் முன்னுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம திரும்ப திரும்ப அமெரிக்காவினுடைய பேட்டை ரவுடிகள் இவர்கள், அமெரிக்காவினுடைய கையாட்கள் இவர்கள், அமெரிக்கா இவர்களை அதற்குத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த குரூப் தான் இந்த குரூப். அமெரிக்கா மட்டும் ஆயுதம் கொடுக்கலன்னா இவ்வளவுக்கும் இஸ்ரேல் என்ற ஒரு நாடே இருக்காது என்கிற நிலை இருக்கும். அது அவர் இன்னைக்கு சொல்றாரு, அமெரிக்கா தான் எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாருன்னு கேட்டா, இறுதியாக ஒரு செய்தி சொல்றாரு, பைடனுடைய அரசாங்கம் தேர்தல் நடக்க இருக்கிறதுனால தேர்தலுக்கு முன்பதாக எப்படியாவது இந்த யுத்தத்தை நிறுத்தணும் என்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. ஹமாஸை ஒழிக்காம, ஹமாஸினுடைய ராணுவ பலத்தை ஒழிக்காம நாங்கள் யுத்தத்தை நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த ஆளும் சொல்லி இருக்கிறாரு. அப்படின்னா யுத்தம் நிக்காதுன்னு அர்த்தம். யுத்தம் நிக்காதுன்னு ஏன் சொல்றேன்னு கேட்டா, ஹமாஸை அழிச்சிட்டு தான் யுத்தம்னா ஹமாஸை அழிக்கிறதுங்கிறது நடக்கிற விஷயம் அல்லாத இல்ல, அது நடக்கவே நடக்காது. இவங்க அழிஞ்சாலும் அது நடக்க போற விஷயம் கிடையாதுங்கிறது அவங்களுக்கே தெரியும். அதுதான் இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த மாதிரியான ஒரு செய்தி அவர் சொல்லி இருக்கிற நேரத்தில் நமக்கு தெரியும், இந்த நுசைராத் கேம்ப்ல இருந்து பல பகுதிகளில் பலவிதமான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தி கொண்டிருக்கிறது. அதிலே முக்கியமாக இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அதிபயங்கரமான இஸ்ரேலுடைய ஆயுதமாக இது சொல்லப்படுகிறது. இதற்கு குவாட் காப்டர் என்று சொல்லுவார்கள், ஹெலிகாப்டர் மாதிரி குவாட் காப்டர் என்று சொல்லுவாங்க. இதுல அவங்க அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி
என்னன்னு கேட்டா இந்த குவாட் காப்டர் வகையான இது ஒரு ட்ரோன் தான். இது ஆளில்லா விமானம். இந்த விமானத்தில் 4 சிறகுகள் இருப்பதை நீங்க பார்க்கலாம். 4 பிளேட் இருக்கும். டபுள் பிளேட்ல 4 இருக்கும். இதுல 6 உள்ளதும் இருக்கிறதாக அல் ஜசீரா நோட் போடுறாங்க. இதுல 6 உள்ளதும் இருக்குது. இதுல என்ன ஸ்பெஷலாக அவங்க சொல்றாங்கன்னு கேட்டா இதற்குள் மெஷின் கன் பொருத்தப்பட்டதாக இது இருக்கும். இதுல மெஷின் கன் இருக்குமா, மெஷின் கன் வகையான ஆயுதம் பொருத்தப்பட்டிருக்கும். இது ஒரு வகையான ஏவுகணைகளையும் இது சுமந்து வரும் அப்படிங்கிறாங்க. அந்த ஏவுகணை பார்க்கும்போது சிறியது மாதிரி தெரியுது, ஆனா பெரிய பாரமுள்ள ஏவுகணையாக இருக்க வாய்ப்பில்லை. ஆட்கள், தனியாட்களை கொள்ளுவதற்கான ஒரு வகையான ஏவுகணையை இது சுமந்து வரும்ங்கிறாங்க. இதுல உள்ள ஒரு முக்கியமான அம்சமாக இது சொல்லப்படுதுன்னு கேட்டா சவுண்ட் இல்லாம வரும். ரொம்ப மெல்லிய ட்ரோன் ஒன்று வந்தா அந்த ட்ரோன்ல சப்தம் ஒன்று கேட்கும். அந்த சப்தத்துக்கே மக்கள் அலர்ட் ஆயிடுவாங்க, ஒரு ஏதோ வருகுது அப்படின்னு சொல்லி. ஆனா இது சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்றாங்க. சைலண்டாக தான் வரும்ங்கறாங்க. நேற்றும் முந்தநாள் அதற்கு 2 நாட்களாக மவாசி கேம்ப் மேல நடத்தப்பட்ட தாக்குதல்ல பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டு கொண்டிருந்த ரெட் கிரசன்ட் சொசைட்டியினுடைய செம்பறை சங்கத்தினுடைய சகோதரர்கள் மீதும் அங்கிருந்த UNRWA உறுப்பினர்கள் மீதும் தாக்குதல் நடத்தியது இந்த ஆயுதத்தினால் தான் என்பதுதான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதிர்ச்சிகரமான செய்தியாக இருக்கிறது. ஏன்னா இதுல மெஷின் கன்னும் ஏவுகணைகளும் பொருத்தப்பட்டிருக்கிறதுனால கிட்ட வரும் வரைக்கும் யாருக்கும் இதுல சவுண்ட் கேட்காத காரணத்தினால இதை அவங்க அனுப்பி என்ன பண்றாங்கன்னு கேட்டா கேமராவுல பார்த்து ஆட்களை தனித்தனியாக ஷூட் பண்ணி இருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் கடந்த பல நாட்களாகவே இவர்கள் இது போன்ற சைலண்டான தாக்குதல் நடத்துகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்ட நிலையில் தான் இப்பொழுது இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் நுசைராத் அகதிகள் முகாம்ல ஐநாவினால் நடத்தப்படக்கூடிய பாடசாலை மீது இன்றைக்கு நடத்திய தாக்குதல்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் அநியாய தாக்குதலில் 17 அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம் மேற்கு கரையில் பப்ளிக்ல வந்திருக்கிறது அங்கிருக்கக்கூடிய ஜெனின் படைப்பிரிவு. இது ஜெனின் படைப்பிரிவை தான் நீங்க பாக்குறீங்க. அதுல ஒரு குரூப்பை தான் நீங்க பாக்குறீங்க. அவங்க இன்னைக்கு இதுல யாருமே முகம் மூடி இல்லைங்கிறதை நீங்க கவனிக்கணும். யாருமே ஃபேஸ மறைச்சு இல்ல, அவங்க ஒருத்தர் 2 பேர் தான் ஃபேஸ மறைச்சிருக்கிறாங்க. வலமல ஃபேஸ் மறைச்சிக்கிட்டு தான் வெளியே வருவாங்க. ஏன் இவங்க ஃபேஸ மறைக்காம வெளியே வந்தாங்க என்கிறது ஒரு முக்கியமான கேள்வியா இருக்குது. ஏன்னா ஃபேஸ மறைச்சிட்டு அவங்க வர்றது எதுக்குன்னு கேட்டா யாருங்கிறத அடையாளம் காணக்கூடாதுங்கிறதுக்கு தான். ஆனா இந்த வாட்டி ஃபேஸ ஓப்பனாகவே வச்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு பெரிய பேரணியை நடத்தி இருக்கிறார்கள். அதுல வீடியோக்களை அல் ஜசீரா எங்கேயுமே வெளியிடல. சில காரணங்களால வெளியிடாம கூட இருந்திருக்கலாம். அந்த அடையாளங்கள் கண்டுவாங்கிறதுக்காக கூட இந்த ஒரே ஒரு புகைப்படத்தை மட்டும் தான் அல் ஜசீரா வெளியிட்டு இருக்காங்க. இந்த புகைப்படத்தை வெளியிட்டு அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டா சென்ட்ரல் காசாவில் மவாசி கேம்ப் மேல நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து நாங்கள் எதிர் தாக்குதல் நடத்துவோம் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு பாரிய பேரணியை அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் நடத்தியிருக்கிறார்கள். அதிலே ஜெனின் படைப்பிரிவும் இருந்ததாகவும் அல் குதுஸ் பிரிகேடு இருந்ததாகவும் கஸ்ஸாம் பிரிகேடும் அதிலே இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இப்படி அத்தனை பேரும் சேர்ந்து பப்ளிக்காகவே ஒரு பேரணியை மேற்கு கரையிலே நடத்தியிருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த காசா பலஸ்தீன் ஹிஸ்டரியில ரொம்ப ரேராக குறைவாக நடைபெறக்கூடிய விவகாரங்கள். லேசில் அவங்க இப்படி பப்ளிக்ல வரமாட்டாங்க. இப்ப அவங்க பப்ளிக்ல வந்திருக்கக்கூடிய செய்தி வெளியாகி இருக்கிறது. அதே மாதிரி இன்றைய தினம் ஹமாஸினுடைய மிக முக்கியமான ஊடக பேச்சாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய லெபனானில் இருக்கக்கூடிய ஒசாமா ஹம்தான் அவர்கள் மிக முக்கியமான ஒரு பேட்டியை கத்தாரில் இருக்கக்கூடிய ஒரு ஊடகத்துக்கு வழங்கி இருக்கிறார். அந்த பேட்டியில கத்தாரில் இருக்கக்கூடிய ஊடகத்துக்கு வழங்கிய பேட்டியை பாகிஸ்தானுடைய நியூஸ் ஏஜென்சி மிக முக்கியமான ஒரு செய்தியாக சொல்லி இருக்கிறாங்க. அந்த பேட்டியில் அவர் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டா ஹமாஸ் மீது அழுத்தம் கொடுப்பதற்காகத்தான் அப்பாவிகள் மீதான தாக்குதலை விரிவுபடுத்துகிறது இஸ்ரேல் என்கிறார். அது உண்மையும் கூட. என்னன்னா இன்னைக்கு 9 மாதங்களை தாண்டி யுத்தம் நடக்குது. எந்த ஒன்றையுமே சாதிக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். இந்த நேரத்தில் அப்பாவி பொதுமக்கள் மேல தாக்குதல் நடத்தினா குறைஞ்சபட்சம் அப்பாவிகள் என்ன செஞ்சிருவாங்கன்னா போதும் 9 மாசத்தை தாண்டிட்டோம், எப்படியாவது யுத்தத்தை நிறுத்துங்க என்று அழுத்தம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை உண்டாக்குறதுக்கு தான் இந்த வேலையை பார்க்குறாங்க. ஆனால் காசாவினுடைய மூத்த குடிமக்கள் எங்களுடைய சுதந்திரம் கிடைக்கும் வரை போராடுவதில் உறுதியாக இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு உசாமா ஹம்தான் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு பலவிதமான தாக்குதல்கள்
தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் பதிவாகி இருக்கிறது. அது தொடர்பான செய்திகளையும் இன்றைக்கு பல ஊடகங்களும் வெளியிட்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். குறிப்பாக நீங்க பாருங்க, இந்த புகைப்படம் இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு புகைப்படம். அதாவது ரஃபா, தெற்கு காசா, ரஃபா பிஃபோர் ஆஃப்டர் எப்படி இருக்கிறது என்கிறதை பார்ப்பதற்கான ஒரு தருணமாக இது இருக்கு. இங்க பாருங்க, இப்படி இருந்த ரஃபா எப்படி இருக்கிறது. அனைத்து பகுதிகளும் சிதைக்கப்பட்ட ஒரு கட்டாந்தரையான பாலைவன பூமி போன்று அது ஆக்கப்பட்டிருப்பதை நீங்கள் இங்கே கவனிக்க முடியும். காசான்னா எப்படி இருக்குங்கிறதுக்கு அவங்க முன்னாடி எப்படி இருந்தது இப்ப எப்படி இருந்ததுங்கிறத எடுத்து காட்டுறாங்கன்னா, முன்னாடி எப்படி இருந்த அணுவான புகைப்படங்களை கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஊடகமாக அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. அதனாலதான் அப்ப எப்படி இப்ப எப்படிங்கிறத துல்லியமாக அவங்க காட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய தினம் நடைபெற்ற தாக்குதல்கள் தொடர்பாக ISW, CTP ஆகிய வார் கண்காணிப்பு அமைப்புகள் சில செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளும் சில முக்கியமான செய்திகளையும் வீடியோக்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலே டாலல் ஹவா பகுதிகளில் செயல்படக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக ராக்கெட் தாக்குதல்களை அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகளை ISW, CTP ஆகிய வார் கண்காணிப்பு அமைப்புகள் சொல்லி இருக்கின்றார்கள். அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, நெட்சாரிம் காரிடார் பகுதிகளில், நெட்சாரிம் அதாவது வடக்கு காசாவுக்கும் தெற்கு காசாவுக்கும் இடையில ஒரு குடியேற்றத்தை அவங்க உண்டாக்கினாங்க. இஸ்ரேல் காரணங்களை கொண்டு வந்து குடியேற்றினாங்க. பிறகு 2005 அவங்க விரட்டப்பட்டுட்டாங்க. அந்த பகுதியில் தான் அவர்களுடைய வெப்பன் சப்ளை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் ராணுவம் தன்னுடைய ராணுவத்துக்கு வெப்பன் சப்ளை பண்றது அந்த இடத்துல தான். அந்த இடத்தை இலக்கு வச்சு இன்றைக்கு பல தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்க. குறிப்பாக இன்றைய தினம் மோட்டார் குண்டு தாக்குதல்கள் பலது அந்த நெட்சாரிம் காரிடார் பகுதிகளில் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ரஃபா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு வார் கண்காணிப்பு அமைப்புகள் சொல்லியிருக்கிற அதே நேரம் அல் குதுஸ் பிரிகேட் இன்றைக்கு பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியாயிருக்கு, அதை நம்ம பார்க்க போறோம். நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், அபாபில் என்கிற ஒரு வகையான ராக்கெட் தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். அபாபில் என்பது என்னங்கிறதை நம்ம நேற்று நினைவூட்டி இருந்தோம். இஸ்லாமியர்கள் அத்தனை பேருக்கும் அது தெரிந்திருக்கக்கூடிய ஒன்று. இஸ்லாமியர்கள் அல்லாத என்னுடைய தொப்புள் கொடி சகோதரர்களுக்காக சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, அபாபில் என்பது இஸ்லாமியர்களுடைய புனித தலங்களில் மிக முக்கியமான தலமாக இருக்கக்கூடிய மக்காவிலே அமைந்திருக்கக்கூடிய காபா ஆலயத்தை அழிப்பதற்காக அன்றைய நாட்களில் வந்த ஒரு அரசனையும் அவனுடைய படையையும் அழிப்பதற்காக ஏக இறைவன் மூலமாக அபாபில் என்கிற பறவை கூட்டம் ஒன்று அனுப்பப்பட்டு அவர்கள் சூடாக்கப்பட்ட கற்களின் ஊடாக யானை கூட்டத்தை அடித்து அழித்தார்கள் என்கிற ஒரு வரலாறு திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கக்கூடிய ஒரு வரலாறு. அதிலும் முக்கியமாக சூடேற்றப்பட்ட கற்களால் தாக்கப்பட்டு அந்த யானை படை அழிக்கப்பட்ட ஒரு முக்கியமான வரலாறு அது. அதிலே ஒரு விஞ்ஞான ரீதியிலான அறிவியல் ரீதியிலான கருத்துக்களும் இருக்கிறது. சூடேற்றப்பட்ட ஆயுதங்கள் இப்படியான தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்படும் என்பதையும், அதாவது நவீன விஞ்ஞானத்தின் அடிப்படையில் ஒரு அணுகுண்டு தாக்குதலுக்கு நிகராக ஒரு குண்டுகள் வானத்திலிருந்து போடுவதற்கும் எப்படியான தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்பதற்குமான ஒரு கடந்த கால ஒரு வரலாற்று நிகழ்விலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவியல் தகவலாகவும் அது இருக்கிறது. அந்த அறிவியலை ஒட்டி அந்த சம்பவத்தில் பயன்படுத்தப்படுகிற அபாபில் என்கிற பறவைகளுடைய பெயரை வைத்து உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான் அபாபில் என்பது. இந்த ஆயுதத்தினூடாக இன்றைக்கு பாரிய தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். அதில் நம்ம பார்த்தோம்னா, ரஃபா நகரத்தில் இருக்கக்கூடிய யாஃப்னா முகாம் பகுதிகளில் நடுவில் இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக இன்றைய தினம் பாரிய ஷெல் தாக்குதல்களும் ஏவுகணை தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று அல் குதுஸ் பிரிகேட் இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டா, ஒரு பங்கருக்குள்ள இருந்து அந்த வீடியோ அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு பங்கருக்குள்ள இருந்து வெளியே வந்து பங்கருடைய இறுதி பகுதியில் நின்று தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளை வெளியிட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு ரஃபாவில் அப்படி ஒரு தாக்குதலையும் அவங்க நடத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி ரஃபாவினுடைய தெற்கு பகுதிகளில் அவுதல்லா என்கிற ஒரு ஜங்ஷன் இருக்குது. அந்த ஜங்ஷன்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக ஷெல் தாக்குதல்களை பாரிய அளவில் நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லுகிற அல் குதுஸ் பிரிகேட் அந்த ஷெல் தாக்குதல் ஊடாக அங்கிருக்கக்கூடிய இஸ்ரேலிய படைகள் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் சொல்லி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் தற்போது இந்த வீடியோ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பாரிய தாக்குதல்கள் இஸ்லாமிக் ஜிஹாத்
மூவ்மெண்டினுடைய அல் குதுஸ் படையணியும் கஸ்ஸாம் பிரிகேடும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அல் ஜிஹாத் மூவ்மெண்டினுடைய ஆயுத பிரிவாக இருக்கக்கூடிய அல் குதுஸ் படையணி இன்றைய தினம் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு எதிராக நிறைய அவர்களுடைய மெர்காவா டேங்குகள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்கிற செய்தியை சற்று முன்னால் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அவங்க சொல்றாங்க, எங்களுடைய முஜாஹிதீன்கள் ரஃபாவில் இருக்கக்கூடிய யாஃப்னா முகாம் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக இயந்திர துப்பாக்கிகள் மூலமாகவும் ஆயுதங்கள் மூலமாகவும் அதே போன்று யாசின் 105 மூலமாகவும் ஏவுகணைகள் மூலமாகவும் பாரிய தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற இப்ப நடக்கக்கூடிய செய்தி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஈஸ்ட் ரஃபா கிழக்கு ரஃபா பகுதிகளில் இருக்கக்கூடிய பழைய விமான நிலையம், பலஸ்தீனுடைய விமான நிலையம் இருந்தது, அதையும் இவங்க அழிச்சிட்டாங்க. அது இப்ப அளிக்கப்பட்டதில் கடந்த ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அளிக்கப்பட்டது. பாலஸ்தீனத்தினுடைய விமான நிலையம் அமைந்திருந்த பகுதிகளில் ஊடுருவிக் கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக பாரிய சரமாரியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தாக்குதல்களுடைய பட்டியல் இன்றைக்கும் நீண்டு கொண்டே இருக்கிறது. நிறைய எதிர்வினை தாக்குதல்களையும் அங்க இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உதவ வேண்டும். அவர்களுடைய பூமியை அவர்கள் மீட்டுக் கொள்வதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிய வேண்டும். மக்கள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு அந்த மக்கள் சுதந்திரம் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிட்டுவதற்கு அல்லாஹ்விடத்திலே மறக்காமல் பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற நிலையில் இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, பாரிஸ்ல ஆரம்பிக்கப்பட இருக்கிற ஒலிம்பிக் போட்டிகளுக்கு கலந்து கொள்வதற்கான உத்தியோகபூர்வமான குழு இன்றைய தினம் பாரிஸை நோக்கி பயணிக்க ஆரம்பித்திருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது பாலஸ்தீனத்தினுடைய ஒலிம்பிக் விளையாட்டுக்கான குழு தான் தற்போது பயணிக்க இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு யுத்தம் நடக்கிற நேரத்தில் ஒலிம்பிக் விளையாட்டில் கலந்து கொள்வது தேவையா என்கிற சாதாரண கேள்வி நமக்கு மட்டுமல்ல பல பேருக்கும் எழுகிற நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீன ஒலிம்பிக் கமிட்டியினுடைய தலைவர் ஜிப்ரியல் ரஜப் ஒரு முக்கியமான பதிலை அதற்கு சொல்லியிருக்கிறார். ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பதிலை தான் அவர் சொல்லியிருக்கிறார். அது அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அக்டோபர் 7ஆம் தேதி முதல் காசாவில் இதுவரைக்கும் 400க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் பயிற்சியாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். இந்த நிலையில நாங்கள் பாரிஸில் நடைபெறக்கூடிய ஒலிம்பிக்கில் பங்கேற்பதன் மூலமாக பாலஸ்தீன மக்களுடைய துன்பங்களையும் காசாவில் நடக்கிற கொலைகளையும் மக்களுக்கு முன்வைக்க விரும்புகிறோம். நாங்கள் கலந்து கொள்றது விளையாட்டுக்கு மட்டுமில்லை, சில நேரங்கள் அந்த விளையாடும் போது கொடியை போத்திக்கிட்டு போவாங்க, பாலஸ்தீனத்திற்கான உரிமையை கேட்பாங்க. நம்ம பார்த்தோம்ல அந்த ஃபுட்பால்ல கிரிக்கெட்ல அது நடக்குதா இல்லையா, அது மாதிரி திட்டமிட்டு நாங்கள் பாலஸ்தீனத்திற்கான ஆதரவை திரட்டுகிற ஒரு முயற்சியை இதில் செய்ய போகிறோம் என்பது மட்டுமல்லாமல் ஒலிம்பிக்கில் பங்கேற்று பாலஸ்தீனியர்கள் தங்களுடைய தாயகத்தில் வந்து சுதந்திரமாக இருக்க வேண்டிய நேரம் இது என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது. அதை நாங்கள் செய்தியாக்க விரும்புகிறோம். இது எங்களுடைய தாய் நாடு, இது எங்க நாடு தான், எங்க நாட்டை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எங்க நாட்டை எங்களுக்கு தாங்கன்னு நாங்கள் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எனவே ஒலிம்பிக் போட்டிகளை அதற்குரிய காரணமாக பயன்படுத்திக் கொள்ள போகிறோம் என்று சொல்லியிருக்கிற அவர், இந்த ஒலிம்பிக் போட்டிகளிலே தடகளம், நீச்சல், வில்வித்தை, அதே போன்று ஜூடோ, குத்துச்சண்டை ஆகிய போட்டிகளில் எங்களுடைய வீரர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு வந்திருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலை ஒலிம்பிக்கிலிருந்து தடுக்க வேண்டும் என்கிற குரல்களும் தற்போது வலுத்து வருகிறது. அது தொடர்பாக பாரிஸ் இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு விளக்கத்தையும் சொல்லவில்லை. ஆனால் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. நம்முடைய வரலாற்றில் மிகவும் இருண்ட தருணத்தில் விளையாட்டு வீரர்கள் பாலஸ்தீனத்தை பிரதிநிதித்துவப்படுத்த இருக்கிறார்கள் என்கிறார் பாலஸ்தீன அதிகார சபையினுடைய வெளிவிவகார அமைச்சர். என்னன்னா அவ்வளவு ஒரு இருண்ட ஒரு சந்தர்ப்பமாக அவங்களுக்கு இருக்குது. பாரிய பாதிப்புகளை சந்தித்து வரக்கூடிய இந்த நிலையில தான் அவர்கள் இந்த ஒலிம்பிக்கிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். எனவே இதனூடாகவும் பாலஸ்தீனத்தினுடைய செய்திகளை, பாலஸ்தீனத்திற்கு நடக்கிற அநியாயங்களை அவர்கள் கொண்டு சேர்க்க விரும்புகிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய முயற்சிகளுக்கு கூலியை கொடுக்க வேண்டும். அந்த முயற்சிகளும் சர்வதேச மட்டத்தில் பேசப்படக்கூடியதாக மாற வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கையாகவும் வேண்டுதலாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைய தினம் ஜெர்மனிலே நடைபெற்ற, ஜெர்மனுடைய பெர்லின் நகரத்திலே நடைபெற்ற பாலஸ்தீன ஆதரவு போராட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் மீது போலீசார் தடியடி தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். கடுமையான அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 17 பேர் அதிலே காயப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில்
இன்றைக்கு ஹூதிகள் நடத்திய கப்பல் மீது நடத்திய தாக்குதல் தொடர்பான ஒரு செய்தியை பிரஸ் டிவி வெளியிட்டிருக்கிறாங்க. அதிலே காட்டப்படக்கூடிய ஒரு காட்சி தான் இது. பிரஸ் டிவி வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ இது. அவங்க நடத்தியிருக்கக்கூடிய கப்பல் மீதான தாக்குதலுடைய காட்சிகளை தான் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் பாலஸ்தீன சுதந்திர போராளிகளும் பாரிய தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகிற வீடியோக்கள் வெளியாகி இருக்கிறது. அதில் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதல் காட்சிகள் படு பயங்கரமான ஏவுகணை தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நெட்சாரிம் காரிடாரில் இருக்கக்கூடிய இந்த காட்சிகள் தான் அவங்க அபாபில் வகையான ஏவுகணை என்று சொல்றாங்க. ரொம்ப ஒரு கடுமையான தாக்குதலாக அது இருக்கிறது. பயணிக்கும் போதே வெடித்து சிதறிக்கொண்டு கிளம்பி போகக்கூடிய காட்சிகள் அதிலே பதிவாகி இருக்கிறது. இப்படியான ஒரு தாக்குதல் இன்றைக்கு நெட்சாரிம் காரிடார் பகுதிகளில் ஆயுத சப்ளை பண்ணக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக அவர்கள் நடத்தி இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் சராயா அல் குதுஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான வீடியோ தான் இது. அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும், அவர்கள் இந்த தூஃபானுல் அக்ஸா பெருவெள்ளம் என்கிற இந்த அவர்களுடைய இந்த நிகழ்ச்சி நிலைக்கு அவங்களுடைய பங்கர்ல இருந்து வெளியே வரக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க. ஒரு திட்டமிட்டு எப்படி இந்த பங்கர் அமைக்கப்பட்டிருக்குங்கிறத பாருங்க. அந்த பங்கருடைய அந்த எண்டு பகுதிகள் நினைக்கிறேன், அதில் வந்து நின்று அவங்க தாக்குதல் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி தான் இது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக பாரிய ஏவுகணை தாக்குதல்களை இங்கிருந்து அவங்க நடத்தி கொண்டிருக்காங்க பங்கர்களுக்குள்ளே இருந்து. அந்த காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இது போன்ற நிறைய காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. நம்மளால் அதை காட்சிப்படுத்த முடியாவிட்டாலும் நீங்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்திலே சென்று அதை பார்க்க முடியும் என்கிற காரணத்தினாலையும் அந்த பார்க்க விரும்புகிறவர்கள் அதில் போய் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். எனவே பாலஸ்தீன மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு தொடர்ந்து குரல் எழுப்புங்கள் என்கிற கோரிக்கைகளோடு கண்டிப்பாக முடியுமானவர்கள் எதிர்வருகிற 19ஆம் தேதி கல்குடாவிலே வாலச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலையில் நடத்தப்பட இருக்கிற வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடத்தப்பட இருக்கிற பாலஸ்தீன விடுதலை மாநாட்டிலே பங்கெடுத்து உங்களுடைய ஜனநாயக குரலை எழுப்புங்கள் என்கிற கோரிக்கையும் விடுத்தவனாக தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும், பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் முற்றாக அழிக்கப்பட வேண்டும், அமைதியான உலகு அமைதியான மக்கள் உருவாக வேண்டும் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உடனுக்கு உடன் தகவல்களை பெற்றுக்கொள்ள சிலோன் சிரி டிவியினை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் பெல் பட்டனையும் கிளிக் செய்யவும்.